தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைஞ்சது 15 நாட்கள் தான் இருக்கு அப்படிங்கும் பொழுது, எல்லா கட்சிகளுமே வந்து பிரச்சாரத்த மேற்கொண்டுட்டு வர்றாங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தோம்னா, நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு வேளச்சேரி தொகுதியில அங்க இருக்கக்கூடிய அசோக்குமார் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடலூர்ல இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் திமுக அது மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்கள் எல்லாத்துக்கும் நேத்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தாவேகா பிரச்சாரங்கிறது வந்து ஒரு சுணக்கம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்து எல்லா நியூஸ் மீடியாவுமே வெளியிட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அண்ணா நகர்ல பர்மிஷன் மறுக்கப்பட்டா, அவர் கூடவே சேர்ந்து வில்லிவாக்கத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாரு. ஒருவேளை வில்லிவாக்கத்துல பர்மிஷன் குடுத்தாலும், இல்ல எனக்கு பெரம்பூர்ல குடுக்கல. அதனால எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாரி எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறாரு. இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட வந்து அரசியல் ரீதியாக எல்லா கட்சிகளுமே முன்வைத்தாங்க. இதற்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம் கேண்டிடேட் அவர் தெளிவா ஒரு விளக்கத்த குடுத்திருந்தாரு. என்னன்னா, போலீஸ் எங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்ப தரமாட்டேங்குது. எப்ப பார்த்தாலுமே ஏதாவது ஒரு சாக்க சொல்லி, சின்ன சின்ன ரீசன்ஸ சொல்லி எங்களுடைய அனுமதிய மறுத்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருந்தாரு. இன்னுமே வந்து தேர்தல் ஆணையம் நெறைய ஆஃபீசர்ஸ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் இந்த விஷயம் இந்த தேர்தல்ங்கிறது வந்து ஒரு இதா நடக்கும், ஃபேரா நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. கூடுதலா என்ன சொல்லியிருந்தாருன்னா, சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்களுடைய பேர மென்ஷன் பண்ணி, இன்னும் இவர் வந்து திமுக காவல் அதிகாரியாவே தான் நடந்துட்டு இருக்கிறாரு. ஒரு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரியா அவர் இன்னுமே நடந்துக்கல. அதனால உரிய நடவடிக்கைய இந்த அருண் மேல எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தாரு. இப்படி எல்லா இடத்துலயும் நாங்க வந்து இப்போ பொத்தம் பொதுவா நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்ப திருச்சியில எங்களுக்கு உரிய பாதுகாப்ப தந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய கமிஷனரும், அங்க இருக்கக்கூடிய எஸ்பி, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்யும்போது எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு தந்தாங்க. அதே சென்னையில இருக்கும்போது நாங்க பர்மிஷனே உரிய முறையில வாங்கினாலும் அத கரெக்ட்டா வந்து எங்களுக்கு தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதோடயே தான் அவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு மோட்டிவோடயே தான் செயல்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லியிருந்தாரு.